முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் பார்க்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது சட்டியில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா கொஞ்சம் காய் வெந்து வந்துடும். ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம துவரம் பருப்பை 3 விசில் விட்டு மஞ்சள்தூள் பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே சூட்டுலேயே இன்னும் நல்லா காய் நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துடும். சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியதான்.